எங்களது அழைப்பை ஏற்று இங்கே மரம் நடு விழாவுக்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றத்துறை மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களே, மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களே, எமது அருமை நண்பரும் வனத்துக்குள் திருப்பூரின் முக்கிய உறுப்பினருமான அண்ணன் கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்களே, தமிழக மாசு கட்டுப்பாட்டுத்துறை வாரிய தலைவர், இங்கு கூடியுள்ள அனைத்து வனத்துக்குள் திருப்பூர் மற்றும் ஊடகத்துறை நண்பர் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். வனத்துக்குள் திருப்பூர் எமது வெற்றி அமைப்பால் கடந்த 2015ஆம் ஆண்டு அப்துல் கலாம் ஐயா நினைவாக 1 லட்சம் மரக்கன்று நடுவது என தீர்மானிக்கப்பட்டு அந்த 1 லட்சம் கன்று வருடம் 2 லட்சம் கன்றுகள் நட்டு வளர்த்து கொண்டிருக்கிறோம். நாம் நடும் கன்றெல்லாம் தனியார் விவசாய காலி இடங்களில் சொட்டு நீர் அமைப்பு ஏற்படுத்திய பிறகு மட்டுமே மரம் நடுதல் செய்கிறோம். இதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் சுற்றுச்சூழல் ஆய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்தது. அந்த 2 மணி நேரம் கூட்டத்தில் கலந்துட்டு தான் வந்தேன். திருப்பூர் தொழிலதிபர்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு 10 கோடி லிட்டர் மறுசுழற்சி பண்ணினாலும் சுற்றுச்சூழலை காப்பாற்றுறதுக்கு இன்னும் அதிக முனைப்புகளையும் சிரத்தை எடுக்கணுங்கிறத அங்கே வலியுறுத்தினாங்க. இந்த வனத்துக்குள் திருப்பூரோட கான்செப்ட் என்னன்னாங்க, மழை குறைஞ்சு விவசாயம் பொய்ச்சு போச்சுன்னு இருக்கிற காலி விவசாய இடங்கள்ல சில்விகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், மரம் வளர்ப்பை நாங்கள் மரம் வச்சு அதுக்கு உண்டான டெக்னிக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து மழையும் காற்றும் மக்களுக்கு, அந்த மரத்தில் வர பலன் விவசாயிக்கு. இது கடந்த 5 வருஷமா 10 லட்சம் மரம் வச்சுட்டோம். வருஷம் இந்த திட்டத்துக்காக 1 கோடி ரூபாய் செலவாயிட்டு இருக்குங்க. இது திருப்பூர் வாழ் தொழிலதிபர்கள் எல்லாரும் ஸ்பான்சரை கொடுக்குற ஒரு நிதி. இந்த ஊர்ல எந்த அளவுக்கு நாங்கள் தொழிலை கெடுத்தோமோ, அதாவது பொல்யூஷன்னால ஒரு முதல் 20 ஆண்டுகள் ஆற்ற கெடுத்தோமோ, இப்போ டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம், ஜீரோ டிஸ்சார்ஜ் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு ஆறு பால்படுறதில்லை. ஆனால் எங்கள் தலைமுறையில் நாங்கள் இந்த மாவட்டத்தில் பண்ண டேமேஜுக்கு பிராயச்சித்தமாக தான் இந்த பணிகள் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறோம். வருஷம் 2 லட்சம் மரம் வீதம் தொடர்ந்து இந்த பணி நடந்துட்டு இருக்கு. இது இந்த வருஷத்தோட 2 லட்சத்தில் இந்த அரிய வகை மரக்கன்றெல்லாம் இப்போ துவங்கி இருக்கிறோம். எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறது IFGDன்னு சொல்லி இந்திய மர வன ஆய்வு மையம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர்ல இருக்குங்க. டெக்னிக்கல் கைடன்ஸ் எல்லாம் அவங்க தான் கொடுக்குறாங்க. இன்னொன்று TNAUல வன கல்லூரி மேடுபாளையம், அவங்களும் எந்தெந்த வகை மண்ணுக்கு என்னென்ன ஸ்பீசிஸ் வைக்கணும், எது வச்சா முன்னாடியெல்லாம் ஒரு புளிய மரம் 15 வருஷம் கழிச்சு தான் பலன் கிடைக்கும். இப்போ நாங்கள் வைக்கிற புளிய மரம் 18 மாசத்துல 1.5 மாசத்துல பூத்து காய்க்கிற வெரைட்டி இப்போ வச்சிருக்கிறது. ஆக தமிழக அரசோட இணைஞ்சு, தமிழக அரசோட வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறையோட இணைஞ்சு எங்கள் பகுதி விவசாயிகளுக்கு, எங்கள் பகுதி மக்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் போது திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே ஒரு 2 டிகிரி 3 டிகிரி டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிற அளவுக்கு எங்கள் மாவட்டத்தோட சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு உறுதியும் திருப்பூர் வாழ் மக்கள் சார்பாக மாண்புமிகு அமைச்சர்கிட்ட இங்கே எங்களோட உறுதிப்பாடாக உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறோம். இங்கே சிறப்பித்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தமிழக அரசின் சுற்றுச்சூழல் அமைச்சர் அருமை அண்ணன் திரு மைநாதன் அவர்களே, எங்கள் மாவட்ட அமைச்சர் அருமை அண்ணன் திரு மூப்பே சாமிநாதன் அவர்களே, சகோதரி அமைச்சர் திருமதி கைவழி அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சேர்மன் அவர்களே, திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் திரு ஜெயாக்கி அவர்களே, மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு பத்மநாபன் அவர்களே, வனத்துக்குள் திருப்பூர் வெற்றி அமைப்பின் தலைவர், எங்களுக்கெல்லாம் சுற்றுச்சூழல் வழிகாட்டி அண்ணன் கிளாசிக் போலோ திரு சிவராம் அவர்களே, திரு அனிதா சேகர் அவர்களே, திரு கோபால் அவர்களே, வனத்துக்குள் திருப்பூர் இந்த திட்டத்தின் ப்ராஜெக்ட் டைரக்டர் அருமை மாப்பிள்ளை திரு குமார் துரைசாமி அவர்களே, கழக சுற்றுச்சூழல் அணியின் மாநில துணை செயலாளர்கள், இந்த பகுதியின் துணை செயலாளர் திரு நாராயணமூர்த்தி அவர்களே, தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட துணை செயலாளர்
டாக்டர் ஆர்.பி. செந்தில்குமார் அவர்களே, உங்கள் இந்த பசுமை மீது பற்றற்ற பிரியமும் காதலும் கொண்டு திடீரென நேற்று இரவு முடிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. அமைச்சரை தொடர்பு கொண்டு நாங்கள் எல்லாம், நீங்கள் நாளை திருப்பூர் எங்கள் மாவட்டத்துக்கு வருகிறீர்கள், நீங்கள் வந்து இந்த மரக்கன்று நடும் விழாவினை தலைமை தாங்கினால் எங்களுக்கு மகிழ்வாக இருக்கும் என்று அமைச்சர் பெருமக்களை கேட்டுக்கொண்டதை முன்னிட்டு உடனடியாக அவர்கள் நமக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த சிறப்பான நிகழ்வுக்கு வருகை தந்ததற்கு அமைச்சர் அவர்கள் ஒவ்வொருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை, ஏன்னா வனத்துக்குள் திருப்பூர் சார்பாக என்ன பேச சொல்லியிருக்காங்க. கழக சுற்றுச்சூழல் அணி மாநில செயலாளராக இல்லை, அதனால நான் வந்து உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் காலையில் ஒரு 7 மணிக்கு ஒரு போஸ்ட் போடும்போது பார்த்தா ஒரு மெமரி வருதுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூரில் ஒரு மரம் நட்ட நிகழ்வோட ஃபோட்டோ எடுத்து காட்டுது. நான் அண்ணனுக்கு அனுப்பிச்சுட்டேன். அண்ணன் குரூப்பில் ஷேர் பண்ணி 5 வருஷம் அதுக்குள்ளே ஓடி போச்சு, அதெல்லாம் மரமாக நிற்குதுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி அன்னைக்கு ஆரம்பித்த அந்த உறவு, இது ஒரு குடும்ப உறவு மாதிரி. அந்த குரூப்பில் குடும்பத்தில் இருப்பது வந்து அவ்வளோ மகிழ்வாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசுவது பூரா மரங்களை பற்றி, செடிகளை பற்றி, எப்படி பட்டாம்பூச்சிகளை அதிகப்படுத்துவது, எப்படி தேனீகளை அதிகப்படுத்துவது. அப்துல் கலாம் ஐயா இறந்து போனப்போ ஆரம்பித்த இந்த நிகழ்வு வெற்றியின் ஒரு அமைப்பை வந்து திரு கிளாசிக் போலோ சிவராமண்ணா அவர்கள் குடும்பத்தினர் நடத்தி வருகிறார்கள். 18 வருட காலமாக இங்கே குளங்களை சீரமைப்பது, அரசு பள்ளிகளை கட்டி கொடுப்பது. கடைசியாக திரு தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் இருக்கும்போது வந்து 2010 ஒரு மிகப்பெரிய நிகழ்வு, 2 கோடி ரூபாய் செலவிலே அரசு பள்ளியை கட்டி கொடுத்து திரு மூப்பை சாமிநாதன் அவர்கள், அண்ணா அவர்களையும் அமைச்சராக இருக்கும் பொழுது அந்த நிகழ்வு இங்கே நடைபெற்றது. அதற்கு பிறகு அப்துல் கலாம் ஐயா இறந்து போகும் பொழுது அவருக்கு ஒரு நினைவு செலுத்துவதற்காக இந்த ஒரு இளைஞர்கள் பட்டாளம் மற்றும் தொழிலதிபர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூடிவிட்டு பிரியும் பொழுது அண்ணா திரு சிவராம் அவர்களுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. இப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து கிளம்பி போறதே, நம்ம ஏதாச்சும் ஒன்று செஞ்சா பரவாயில்லையே, அவ்வளோ பெரிய மனுஷன், பசுமையை பற்றியே பேசி கொண்டிருந்த மனிதர். அதுவும் சில பேருக்கு மட்டும்தான் தைரியம் இருக்கும். சிவராம் ஆனா பல தடவை மேடைகளில் பேசியிருக்காங்க. இன்னைக்கு அமைச்சர் வச்சுக்கிட்டும் பேசினாங்க. நாங்கள்லாம் வந்து பொல்யூட் பண்ணி ஆறுகளை கெடுத்துட்டோம், நீர் வளங்களை கெடுத்துட்டோம், அதை சரி செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த எண்ணம் எங்களுக்கு வந்தது. சரி செய்யணும்னு நாங்கள் நம்புறோம். போன தலைமுறை தப்பு பண்ணிருச்சு, நாங்கள் அதை சரி செய்யணும்னு சொல்லி நம்புறோம் அப்படிங்கிறத சொல்லுவதற்கு அதை மேடையில பல முறை அண்ணா சொல்லியிருக்காங்க. நான் வந்து அதை பார்த்து பெருமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு அமைச்சரை பற்றிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால அப்படி எண்ணத்துல உருவானது 1 லட்சம் மரங்கள் நடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி, இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு, நிறைய இடங்கள்ல மரம் நடுறோம். மறைந்த திரு விவேக் அவர்கள் கூட 2017ஆம் வருடம் ஒரு நிகழ்வுக்கு வந்திருந்தார். அந்த நிகழ்வின் பொழுது மேடையில ஜோக்கா ஒரு விஷயத்த சொன்னாரு. நாங்க வருஷம் அதே இடத்துல தான் மரம் நடுவோம், ரொம்ப ராசியான இடம்னு சொன்னாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நட்டுக்கிட்டே இருக்கோம், ஒன்னதெல்லாம் யாரும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, வருஷம் என்ன கூட்டிட்டு போவாங்க, மரம் நடுவாங்க, போயிடும்னு சொல்லி. ஆனா அந்த நம்ம பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90 to 93% சக்சஸ் ரேட்டு. 10,50,000 மரம் நட்டிருக்கோம்னா 92-93% மரங்கள் வந்து கன்றுகள் வந்து மரங்களாக மாறி நிற்கின்றன. அதற்கு மிக முக்கியமான காரணம், இந்த மரத்தை வச்சு தண்ணி ஊதுவான்னு நம்பிக்கை வந்து, அது ஒரு பழமொழியா இருக்கலாம், பாட்டா இருக்கலாம். ஆனா உண்மையாவே மரத்தை வச்சோன்னா தண்ணி ஊற்றி அதுக்கு வேலி போட்டு அதை 3 வருஷ காலம் பார்த்துக்கக்கூடிய அமைப்பு வனத்துக்குள் திருப்பூர் அமைப்புடைய மிகப்பெரிய சாதனை. அதனாலதான் அந்த மரங்கள் வந்துட்டு இருக்கு. 2வது, இந்த பொது இடங்களுக்கு அந்த வம்பு தும்புக்கு நாங்க போறதே இல்லை. ஏன்னா அதுல போய் நட்டா ஒருத்தர் ஆடு மேய்க்கணும் பாரு, ஒருத்தர் மாடு மேய்க்கணும் பாரு, இல்ல இந்த கம்பெனிக்காரெல்லாம் சேர்ந்து நம்ம பூமி ஆக்கிரமம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி எந்த பிரச்சனைக்கும் போகாம தனியார் யாரு வாலண்டியர் பண்ணி என் பூமியை நீங்க மரம் நட்டு கொடுங்க, நான் சும்மா வச்சிருக்கேன், இல்லை எனக்கு அது ஒரு வெள்ளாமையா இருக்கு, 7 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு வருமானமா அந்த மரம் வரட்டும்னு நினைக்கிறவங்க பூமியில நட்டு கொடுத்து, ஒரே கண்டிஷன் அவங்க வேலி மட்டும் போட்டு அதை பாதுகாத்துக்கிட்டாங்கன்னா போதுன்னு சொல்லி, இதுக்கு ஒரு 25-30 டிராக்டர்கள் வைத்து அதுக்கு GPS ஃபிக்ஸ் பண்ணி அந்த டிராக்டர்லாம் ஒழுங்கா தண்ணி போகுதான்னு பார்த்து, இன்னும் அதில் சொல்ல போனா அண்ணா வந்து எந்த விதமான வம்பு, நாங்கெல்லாம் கூட கொஞ்சம் கோவம் வரும், இவருக்கும் விட்டா கோவம் வரும். ஆனா அண்ணா வந்து அந்த வம்பு தும்பு எதுக்கும் போக மாட்டாங்க. அரசாங்கத்துடன் என்ன வேணுமோ அதை பத்தி பேசுவாங்க. ஆட்சியாளர், கார்பரேஷன் கமிஷனர், எஸ்பி இவர்கள் எல்லாம் போய் கேட்டு எங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு அந்த வேலையை வந்து என்ன ஃபோக்கஸோ அதில் மட்டும் நேராக போயிட்டு இருப்பாங்க. யாராச்சும் ஒரு கண்ணை வந்து, அதாவது இதுக்காக ஒரு போராட்டம் பண்ண ஒரு ஆக்டிவிசம்குள்ள என்னைக்குமே போகாம
என்ன வேலையோ எப்படி பசுமையான ஒரு 3 டிகிரி டெம்பரேச்சரை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அண்ணா பேசியது மிக அருமையான ஒரு சிந்தனை. அமைச்சர் அவர்கள் நேற்று கூறினார்கள் சொல்லி தம்பி குமார் துரைசாமி சொல்லிட்டு இருந்தாங்க, இதை வனத்துக்குள் தமிழ்நாடாக மாற்ற வேண்டும் அமைச்சர் சொன்னாங்க, சுற்றுச்சூழல் அமைச்சர் சொன்னாங்க. நிச்சயமாக வனத்துக்குள் திருப்பூர் சுற்றுச்சூழல் அமைச்சருடன் வனத்துறை அமைச்சருடன் கைகோர்த்து இதனை செய்வதற்கு நாங்கள் முன்வருகின்றோம். நம்ம கழக சுற்றுச்சூழல் அணி இதற்கு ஒரு பாலமாக சுற்றுச்சூழல் அமைச்சருக்கும் வனத்துக்குள் திருப்பூர் இந்த வேலைக்கும் பாலமாக இருக்கும் என்பதையும் உங்களுக்கு இதன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொரு சின்ன விஷயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறதுங்க, என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 விடயங்கள். ஒன்று முதல் முறையாக இந்திய நாட்டிலேயே அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளிலே சுற்றுச்சூழலுக்கு ஒரு அணியை உருவாக்கியது நமது திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் தளபதி அவர்கள் செய்த சாதனை. இதுவரைக்கும் எந்த கட்சியிலையும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு தனி அணியோ அதற்கு ஒரு மாநில பொறுப்போ கிடையாது. அதனால் சுற்றுச்சூழலின் அந்த முக்கியத்துவத்தை புரிந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சு, இருக்கக்கூடிய டிசாஸ்டர், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனை, கொரோனா வந்ததுக்கே கிளைமேட் சேஞ்சும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதான் ஒரு காரணம் சொல்லக்கூடிய ஒரு சூழலை இதை புரிந்தெடுத்து இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்திய நாட்டிலேயே சுற்றுச்சூழலை பற்றி, எப்படி சமூக நீதியை பற்றி, சமமான கல்வியை பற்றி, பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி திராவிட அரசியல் பேசியதோ அதே போல சுற்றுச்சூழலை பற்றி, கிரீன் பாலிடிக்ஸை பற்றி பேசியது திரு M.K. ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் அங்கே பொன் எழுத்துக்களால் குறிப்பிட்டு இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ நான் ஒரு ப்ரொபோசல்ல ஒர்க் பண்ணிருக்கேன். நேற்று கூட சுற்றுச்சூழல் அமைச்சர் கேட்டாங்கன்னா நீங்க எப்போ சென்னையில் இருப்பீங்கன்னா 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நீங்க எப்போ வேணாலும் வந்துடுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. அவரை பார்க்க போறோம். சென்னையில் ஒரு 3 பேருக்கு கூட சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எங்க சுற்றுச்சூழல் அணியில. திரு குமார் துரைசாமி அவருக்கு தான் கண்டென்ட் வாங்கிட்டு இருக்கோம். இன்னும் அண்ணன் கூட பேசியிருக்க மாட்டோம். என்ன கேட்டுருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ மரம் நடுறோம். மரம் நடுறதுல கார்பன் ஆஃப்செட்னு ஒன்று இருக்கு, கார்பன் கிரெடிட்னு ஒன்று இருக்கு. அந்த கார்பன் கிரெடிட்டுக்கு அந்த விவசாயிகளுக்கு அதை செய்யக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு பணமாக கொடுக்கணும்னு சொல்லி நிறைய நாடுகள் இருக்கு. நான் ஐக்கிய நாட்டு சபையோட நகோயால 2010 ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா ஜெர்மன் நாட்டுல இருந்து ஒருத்தர் என்ன சொல்றாரு, என்கிட்ட 10 லட்சம் ஏக்கர் தனியார் ஃபாரஸ்ட் இருக்கு, எனக்கு இவ்வளவு பணம் கொடுக்காட்டி UNEP யுனைடெட் நேஷன்ஸ் என்வாயர்மெண்ட் ப்ரோக்ராம் பணம் கொடுக்காட்டி நான் இந்த வருஷம் 1 லட்சம் ஏக்கரை கட்டிங் ஆர்டர் போட்டுருவாங்கிறாரு. ஐயோ நீ வெட்டிடாத அப்படின்னு சொல்லி அவர் கூட பேச்சுவார்த்தை நடத்தி, அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த ஜெர்மன் சான்சலருடைய தம்பி. 10 லட்சம் ஏக்கர் தனியார் ஃபாரஸ்ட் ஜெர்மன் நாட்டுல அவர் வச்சிருக்காரு. நான் வெட்டிடுவேன், நீ வெட்டிடாத, உனக்கு நாங்க கார்பன் கிரெடிட்ல பணம் கொடுக்குறோம்னு சொல்லி பணம் கொடுக்குறாங்க சில அமைப்புகள் சேர்ந்து. அப்படி கார்பன் கிரெடிட்ல இந்த வனத்துக்குள் திருப்பூர் திட்டத்தின் மூலம் நடக்கூடிய மரங்களுக்கு விவசாயிகளுக்கு பணம் வாங்கி கொடுக்க முடியுமா என்பது திட்டத்தை இப்போ ஆய்வு பண்ணி ஒரு ப்ரொபோசல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது மினிஸ்ட்ரி மூலம் தான் வரணும், என்வயர்மெண்ட் மினிஸ்ட்ரி மூலம் இல்லை ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரி மூலம் தான் கொண்டு வர முடியும். அந்த ப்ரொபோசலும் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனும் தயார் பண்ணிட்டு இருக்கோம். அவருக்கு அமைச்சர் அவர்கிட்ட கொண்டு போய் நாங்கள் கொடுக்க போறோம். அப்படி வந்ததுன்னா முதல் முறையாக மரம் வளர்த்துவதற்கு பணமும் ஏதாவது ஒரு அமைப்பு கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்தா ஒரு மிகப்பெரிய, சில பேருக்கு நான் மரம் நட்டா வருமானத்துக்கு என்ன பண்ணுவேன், உங்களுக்கு கொஞ்சம் பணம் வரும், இதை வச்சு உங்களுக்கு ஒரு வருமானமாகவும் நீங்க கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வரலான்னு சொல்லி நாங்கள் முயற்சியை எடுத்துக்கொண்டு வருகின்றோம். அந்த திட்டம் நடைபெறும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த அருமையான நிகழ்வை ஏற்பாடு செய்து பசுமையான திருப்பூரையும் பசுமையான தமிழகத்தையும் பசுமையான இந்தியாவையும் உருவாக்க திருப்பூர்ல இருந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு இங்கிருந்தா விதை போட்டோம். நாங்கள் முதல் போராட்டம் இங்க திருப்பூர் தான் நடத்தணும். இதே டீம் இப்படியே ஜல்லிக்கட்டு போராட்டத்தை அன்று ஆரம்பித்தோம். அது போல இந்த பசுமை போராட்டமும் இங்கே இருந்து தொடங்கி ஒரு பசுமையான தமிழ்நாட்டை உருவாக்க நாம் பாடுபடுவோம் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதேபோல் தேர்தல் முடிவுகள் எல்லாம் வந்த பிறகு நமது தமிழக முதல்வர் அவர்களின் தலைமையிலே அமைச்சரவை பொறுப்பேற்றுக் கொண்ட தினத்தில் சென்னையில் நான் வேறொரு அலுவல் நிமித்தமாக சென்றிருந்தேன். அப்போ காலையில் நான் தங்கியிருக்கிற விடுதியில் ஒரு நண்பரை சந்திச்சிருந்தேன். சும்மா பரஸ்பரம் நலம் விசாரிச்சுட்டு அவர் கிளம்பிட்டார் அவர் வேலைக்கு, நான் என் வேலைக்கு கிளம்பிட்டேன். திடீர்னு 4:30 மணி 5 மணி வாக்கில் ஒரு ஃபோன் அவருக்கு இருந்து வந்துச்சு. இந்த மாதிரி புதிதாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அமைச்சர் வனத்துக்குள் திருப்பூரை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காரு, அதை பற்றி கேட்டார். நான் காலையில் தான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே உடனடியாக அவரை வர சொல்ல முடியுமான்னு சொல்லி எனக்காக ஒரு அமைச்சர் எனக்காக வனத்துக்குள் திருப்பூர் வெற்றி அமைப்புக்காக காத்திருந்து என்னை அன்று சந்தித்து பாராட்டி பல விஷயங்களை வனத்துக்குள் திருப்பூர் எப்படி செயல்படுத்துறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அடுத்து அவர் செய்தது தான். பொதுவாக அமைச்சரை சந்திக்க போகிறதும் அமைச்சருக்கு மரியாதை செய்வதும் அது வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த சூழலில் இவ்வளோ பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்கிற இவரை நம்ம வாழ்த்தாமல் வேற யாரும் வாழ்த்த போகணும்னு சொல்லி ஒரு சால்வை கொண்டுட்டு வர சொல்லி அத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு மரியாதை செஞ்சாங்க வனத்துக்குள் திருப்பூருக்காக.
அதற்காக இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அதே நேரத்தில் உடன் வந்த நண்பர் வந்து அவர் விளையாட்டுத்துறை சம்பந்தமாக ஒரு கோரிக்கை வச்சிருந்தார். எங்களுக்கு திருப்பூர் சிக்கண்ணா காலேஜில் வந்து ஒரு விளையாட்டு சம்மந்தமாக வந்து ஒரு சாங்ஷன் ஆகிருக்குங்க, எங்களுக்கு வந்து சிந்தட்டிக் ட்ராக் வேணும்னு சொல்லி சொன்னார். ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கவே இல்லை. 110 விதியின் கீழ் வந்து அதை அறிவிச்சிருக்காங்க. அந்த டீட்டெயில் எடுத்துட்டு வாப்பான்னு சொல்லி உதவியாளர்கிட்ட சொல்லி அடுத்த 5வது நிமிஷம் அந்த டீட்டெயில் வருது. இது வந்து அறிவிப்போடு தான் நிற்குது, இன்னும் டெண்டர் கோரப்படலை, நான் அதையும் சேர்த்து உங்களுக்கு பண்ணிடுறேன்னு சொல்லி அந்த நோட் அப்பவே எழுதினார். அப்போ அந்த அன்னைக்கு காலையில் பொறுப்பேற்றவர் அந்த அன்னைக்கு சாயங்காலத்தில் இவ்வளோ வெளியே சொல்லுவாங்க சொன்னால் நிச்சயமாக இது வந்து ஒரு நல்ல ஆட்சியாக காட்டியமாகத்தான் நான் அதை பார்க்கின்றேன்.